வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே. இன்றைக்கி நம்ம 2024 வெளிவந்த டாப் 10 தமிழ் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது சினிபாட் தமிழ் செலக்ட் பண்ணின சிறந்த 10 தமிழ் படங்கள் பற்றி தான். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. எங்கே எப்படி போகணும்னு தெரியாமல் இருந்த எனக்கு என் மனசு சொன்னது என்னன்னா, படம் ரொம்ப நல்லா இருந்தாலும் படத்தில் ஹைலைட்டாக பேசப்பட்டது கருணாஸ் அவர்களுடைய நடிப்பு தான். 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் குரங்குப்பேடு. நடராஜா சர்வீஸ் கதை சாய்பாயிடா நீ. நைன்டிஸ் கிட்ஸோட வாழ்க்கையின் சில பகுதிகளை ரொம்ப யதார்த்தமாக காட்டினது தான் இந்த படத்தோட பெரிய சிறப்பு. அதற்கு டைரக்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் பிக் சல்யூட். 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் சட்டம் என் கையில். சார், அந்த டிடி கேஸ்ல மாட்டினவனை தூக்கி இந்த மர்டர் கேஸ்ல போட்டாருன்னா. சதீஷ் ஹீரோவா நடிச்ச இந்த படம் சரியாக கவனம் பெறலைன்னு தான் சொல்லணும். 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வாழை. மாரி செல்வராஜ் தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை சிறப்பாக திரைக்கு கொண்டு வந்த படம் தான் வாழை. பரியேறும் பெருமாள் படத்துக்கு அப்புறம் தான் ஒரு சிறந்த இயக்குனர்னு மீண்டும் நிரூபித்த படம் தான் இந்த வாழை. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் ஜமா. 2024 ரிலீஸ் ஆன படங்களில் ஜமா ஒரு எக்ஸப்ஷனல் மூவி தாங்க சொல்லணும். தெருக்கூத்து கலைக்கு இந்த படம் ஒரு ட்ரிபியூட். இப்படி ஒரு கதை எழுதி இயக்கி அதை நடித்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்த டைரக்டர் பாரி இளவழகனை வெறும் வார்த்தைகளால் மட்டும் பாராட்ட முடியாது. டைரக்டர் பாரி இளவழகன் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் வாழ்த்துக்கள். 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் விடுதலை 2. வெற்றிமரன் படங்கள்னா கண்டிப்பாக அது வெற்றி படமாக தான் இருக்கும். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் மெய்யழகன். அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியாரோ? உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தாபு ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த ஒரு அமைதியான அன்பான அழகான ஒரு குடும்ப படம் இந்த மெய்யழகன். நல்ல குடும்ப உறவுகளின் பலம் மற்றும் பலவீனம் பற்றி ஒரு கவிதை மாதிரி சொன்ன படம் இது. கார்த்திக் அரவிந்த் சாமியின் அன்பான நடிப்பு ஒரு ஹைலைட்னா, ஒவ்வொரு காட்சிகளையும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டின சினிமாட்டோகிராஃபர் மகேந்திரன் ஜெயராஜுவின் கேமரா ஒர்க் வேற லெவல். மனிதனேங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கார்த்தியோட கேரக்டர் வலுவாக வடிவமைச்சு இந்த மெய்யழகன் படத்தை இயக்கிய பிரேம்குமார் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் அமரன். இது ஒரு உண்மை கதை, அதனால எமோஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு. படம் பார்த்துட்டு அழாமல் வெளியே வந்தவங்க கம்மி. சிவகார்த்திகேயனோட கரியர் பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம். மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே பெரிய பலனாலும் சாய் பல்லவியோட நடிப்பு படத்தை ஒரு படி மேலேயே எடுத்துகிட்டு போச்சுன்னே சொல்லணும். அமரன் படக்குழுவினருக்கு சினிபாட் தமிழின் வாழ்த்துக்கள். 2வது மற்றும் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்க படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த 2 படங்களும் 2024 மக்களை கவர்ந்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவிஸ் தாங்க. எது நம்பர் 1 செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கிரிப்பான ஸ்க்ரீன் பிளே, மேக்கிங் ரிஸ்க் மற்றும் படத்தோட கலெக்ஷன் போன்ற விஷயங்களை வச்சு தான் முடிவு பண்ணணும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் லப்பர் பந்து. மக்களை மிக எளிதாக கவர்ந்த படம் இந்த லப்பர் பந்து. ஆக்டர் தினேஷ் அவர்களுக்கு இது ஒரு கம்பேக் மூவின்னு தான் சொல்லணும். டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்தை பொறுத்த வரையிலும் இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் கொடுத்த ட்ரிபியூட். கேப்டனோட நீ பொட்டு வச்சு தங்க கூடம் பாடல் படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்துச்சு. டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்துவுக்கு இது முதல் படமாக இருந்தாலும் மாஸ் பண்ணிட்டாருன்னு தாங்க சொல்லணும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் மக்களை மிகப்பெரிய அளவில் மகிழ்வித்து விஸ்வரூப வெற்றி கண்ட லப்பர் பந்து படத்துக்கு சினிபாட் தமிழின் வாழ்த்துக்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்க படம் மகாராஜா. உன் பொண்ணு முல்ல பொண்டாட்டி முல்ல அக்கா தங்கச்சி இல்லைன்ற அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார். இது நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது படம். படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கதைக்களத்துக்கு அது தேவைப்படுதுன்னே சொல்லணும். ஆனந்த விகடன், இந்த ஹிந்துன்னு நம்ம மகாராஜாவை பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை. விஜய் சேதுபதியோட ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் சேனல் அதிக வசூல் வேட்டை செய்த தமிழ் படம் என்ற பெருமையும் நம்ம மகாராஜாவை தான் சேரும். வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் படம் பல சிகரங்களை தொட்டு இன்னும் சைனாவில் ஓடுது. 2025 அமீர் கான் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண ரெடி ஆயிட்டாரு. இப்படி ஒரு வெற்றிக்கு முதல் காரணம் கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே தான் முதல் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன். தரமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வழங்கிய டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் ஒரு பிக் சல்யூட். 2025 முதல் பட வாய்ப்புக்காக காத்திருக்கும் தமிழ் சினிமாவின் அனைத்து துணை இயக்குநர்களுக்கும் சினிபாட் தமிழின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
போறேன்